யூஷுவலாகவே நம்ம பிரெயினோட டிசைன் எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பின்னாடி போய் பாஸ்ட்ல இருந்து அது திருத்த முடியாத சில நிகழ்வுகளை திரும்ப திரும்ப மைண்டில் கொண்டு வந்து, இது இப்படி இருந்திருக்கலாம், அது அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறதுலையே நம்மளோட பாதி நேரம் போயிடும். ஆனால் நம்ம இதை ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. நம்மக்கிட்ட நல்ல நினைவுகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நடந்தது, இந்த ஃபங்க்ஷன் நடந்தது, அவங்களோட மீட் பண்ணது, இந்த நபரோட நம்ம லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி கூடுதலாக இருக்கிற 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ். அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு மட்டும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன், அவங்களுக்கெல்லாம் கிடைச்சது எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சது இவ்வளோ தான் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளைனிங் நேச்சர் நமக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக எல்லாருக்குமே இருக்குது. அடுத்தது ஒரு அன்ஹாப்பினஸ். ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்ம சந்தோஷமான நிகழ்வுகளை அதிகபட்சமாக யோசிக்கிறத விட நெகட்டிவாக நடந்த சில விஷயங்களையோ இல்லைனா நம்ம மனசுக்கு இதம் தராமல் நடந்த நிறைய விஷயங்களை பற்றியே நம்ம அடிக்கடி யோசிக்கிறதுனால நம்மளோட சந்தோஷம் ரொம்ப குறைஞ்சு போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக நம்ம கூட அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க இப்போ நம்மளை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது இந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நிறைய இருக்கும். எனக்கும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருந்தாலோ கிடைச்சிருந்தாலோ நான் அவங்கள விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லைனா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே சரியாக அமையல அப்படிங்கிற அந்த ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 3 உணர்வுகள் தான் நமக்கு எப்பயுமே மேலோங்கி இருக்குது. ஒன்று நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்லைனா அன்ஹாப்பி, சந்தோஷமாக இருக்க மாட்டோம், இல்லைனா ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பாஸ்டில் பின்காலத்தில் நடந்த எதையுமே நம்ம போய் மாற்ற முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னொரு 10 வருஷம் கழித்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு மறுபடியும் நீங்கள் இதே செட் ஆஃப் இமோஷன்ஸை தான் சொல்ல போகிறீங்களா, இல்லை அதில் ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இன்னொரு 10 வருஷம் கழித்து, இன்னொரு 5 வருஷம் கழித்து நம்ம இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசை நிறைய தாங்க இருக்குது. ஆனால் இதை எப்படி நம்ம சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல தான் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அதுக்கு ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது, நீங்கள் உங்களை ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சோ ஒரு வேறு மாதிரியான ஒரு நபராவோ இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் நபராவோ இல்லை சந்தோஷமிக்க ஒரு நபராவோ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இப்போ எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன தெரியுமா? முக்கியமான 3 ஸ்டெப்ஸ். முதல்ல, உங்களோட ஃப்யூச்சருக்கு உங்கள் பேர் எதுவாக வேணா இருக்கலாம். ஹசீனாவாக இருக்கலாம், மைத்ரியாக இருக்கலாம், திவ்யாவாக இருக்கலாம், சாந்தியாக இருக்கலாம், முரளியாக இருக்கலாம், திவாகராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே சேர்ந்தது தான் இந்த ஸ்டெப். ஸோ டியர்னு போட்டு உங்களோட பேர் எழுதி உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப், உங்களோட வேர்ஷனுக்காக நீங்கள் ஒரு லெட்டர் எழுத தொடங்குங்க. இதை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கனவுகளோட உங்களால் கரெக்டாக அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ டியர்னு போட்டு உங்கள் பேர் எழுதி ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீங்க, இல்லை இந்த நாள் எப்படி இருந்தது, இந்த அனுபவம் எப்படி இருந்தது, இந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே நீங்கள் லெட்டர் எழுதிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இமெயிலில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு பென் வச்சு எழுதுறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்கள் கைப்பட அதை எழுதி மடித்து யாருக்கும் கண்படாமல் ஒரு இடத்துல வைக்கிறதும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்க்குறதும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்கள் சரியாக போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுறுத்தும். ரெண்டாவது, விஷுவலைஸ் பண்ணுறது. விஷுவலைஸ்னால் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த ஃப்யூச்சரை உங்கள் கண் மூலமாக, உங்களோட இமேஜினேஷன் மூலமாக நீங்களே அதை சித்தரிக்கிறது, விஷுவலைஸ் பண்ணுறது. அப்போ இந்த விஷுவலைஸ் பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய 2 பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? முதல்ல, எப்போவுமே நமக்கு பாஸ்டில் நடந்த தவறுகளோ இல்லை தோல்வியோ நமக்கு அடிக்கடி ஞாபகம் வர்றதுனால நம்மளாலேயே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு ஒரு விஷயத்தை பெருசாக யோசிக்க முடியாது. அந்த தவறை நம்ம பண்ணாமல் இருக்கணும். ரெண்டாவது, இப்போ உங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட கனவு, உங்களுடைய லட்சியம், உங்களோட 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நீங்கள் எப்படி பிக்சரைஸ் பண்ணுறீங்களோ, விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ, அது மற்றவங்களுக்கு வேணால் சில்லியாகவும் கேலி கூத்தாகவும் தெரியலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் என்ன, உங்களால் எந்த தூரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது. அப்படி உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு நீங்கள் ஒரு டவுன் த லைன் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நீங்கள் என்னவா பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்குறதுல ஒரு தப்பும் இல்லை. அதனால் உங்களோட கற்பனையை நீங்கள் ஓட விடுங்க, உங்களோட இமேஜினேஷன் நீங்கள் ஓட விடுங்க. நீங்கள் உங்களை எவ்வளோ பெஸ்ட் வேர்ஷனாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க.
அடுத்தது இதுக்குன்னு நீங்கள் ஒரு தனியாக நோட் புக் போட்டு அந்த விஷுவலைசேஷன்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறீங்கல்ல, அந்த நோட் புக்கை இடையில எடுத்து பார்த்து இன்னும் கூட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட கனவுகள், லட்சியங்கள் எல்லாத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த நோட் புக் எடுத்து பார்க்கும்போது என்னெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் பிளான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா, இல்லை இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆல்டர் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பும் உங்களுக்கே மனசில் வரும். நம்ம கோல் செட்டிங் அப்படின்னு ஒரு வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம். எப்படி இந்த மாதிரி கோல் செட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட விஷுவலைசேஷன் போர்டில் இல்லைனா அந்த புக்கில் நீங்கள் எழுதலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வாழ விரும்புகிறீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய நடை உடை பாவனை எப்படி மாறி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணுற பெஸ்ட்டான விஷயமா என்ன இருக்கும், நீங்கள் உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் எப்படி அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, புது விஷயமா நீங்கள் எதை கற்றுருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தையும் அதில் பதிவு பண்ணும்போது உங்கள் மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கூடுறது மட்டும் இல்லாமல் அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போனோம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனும் நீங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணிப்பீங்க. இந்த கனவுகளை அடையிறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன தெரியுமா, ஆக்ஷன் பிளான் என்ன தெரியுமா, முதல்ல செல்ஃப் கேர். உங்கள் மேலே நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது தான். உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், மென்டல் ஹெல்த் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் மேலே நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை டர்ன் பண்ணுறதும் உங்களுக்காக நீங்கள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் முதல் ஸ்டெப். ரெண்டாவது, உங்களுக்கு எந்த பேஷனாக இருந்தாலும் சரி அந்த பேஷனுக்காக நீங்கள் கூடுதல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதும் அதை நீங்கள் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிக்கிறதும் அப்ஸ்கில் பண்ணிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூணாவது, உங்களை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான உறவு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக பெட்டர் ஆக்க முடியுமா, நம்ம என்ன மாதிரியான குணாதிசயங்களை வளர்த்துக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, மனசளவுலையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ரிலேஷன்ஷிப்ஸை உங்களால் இன்னும் பெட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது மூணாவது ஸ்டெப். நாலாவது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்போதும் அந்த எல்லா விஷயத்துலையும் உங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு, அதை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதா, உங்களுக்கு இருக்கிறது கோவமா, வருத்தமா, ஆத்திரமா, பொறாமையா, சந்தோஷமா, இல்லை ஒரு நட்பா அப்படிங்கிற அந்தந்த ஒரு இமோஷனும் உங்களுக்கு புரியுதா, அப்போ எந்த இமோஷனில் உங்கள் டைமையும் உங்களோட எனர்ஜியும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதும் கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரென்த்தை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷம் கழித்து உங்ககிட்ட உண்மையிலேயே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் மனப்பூர்வமாக நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமான நல்ல பதிலாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூஸ்வலாக மற்றவங்களோட நம்ம போடுற சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அன்புக்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ இல்லை ஒரு மரியாதைக்காகவோ, அந்த சண்டையில் கூட நம்ம ஒரு சில சமயத்தில் ஜெயிச்சிருவோங்க. ஆனால் நமக்குள்ளேயே நம்ம போடுற சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சண்டையில் தான் நம்ம ரொம்ப சுலபமாக தோற்று போயிடுவோம். அதுக்கு மேஜராக 2 விஷயம் என்ன தெரியுமா, ஒன்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதது, இன்னொன்று சோம்பேறித்தனமாக இருக்கிறது. இந்த 2 விஷயத்தினால தான் நம்மளோட வெற்றிக்கு இதை தான் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சால் கூட நிறைய நேரங்களில் நம்ம பண்ணாமல் போகிறது, நம்ம அதுக்கு உண்டான ஹெல்த்தியான ஆக்ஷன் எடுக்காமல் போகிறதுக்கு 2க்குமே காரணம் இதுதான். ஸோ நம்ம எப்போ கிளியராக இல்லை நான் இனிமேல் தன்னம்பிக்கையோடு இருக்க போகிறேன், சுறுசுறுப்பாக இருக்க போகிறேன், சோம்பேறித்தனம் இனிமேல் என்னோட நெகட்டிவிட்டியாக இருக்காது அப்படிங்கிறத முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் இன்னொரு 5 இயர்ஸில் நம்மளோட பெட்டர் வேர்ஷனை பார்க்க முடியும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற உங்களோட சினிமாவில் இருந்த அந்த பழைய ஸ்கிரிப்டெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிட்டு இன்னிலேருந்து ஒரு புது ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதுங்க. உங்களோட சினிமாவில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருங்க. எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வெளியிலேருந்து வரப்போகிற நெகட்டிவிட்டியும் வெளியிலேருந்து வரப்போகிற கிரிட்டிசிசமும் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஆனால் அந்த விஷயங்களை நோக்கின உங்களோட பர்செப்ஷன், உங்களுடைய பார்வையும் புரிதலும் மாறும்போது கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை உங்களால் வெளியில் கொண்டு வர முடியும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு 5 இயர்ஸில் 2 பேருமே நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை வெளியில் கொண்டு வரலாம். ஆல் தி பெஸ்ட்.